this channel. So at the last of the video நம்ம என்ன பார்த்துப்போம் பார்ட் 4ல அப்படின்னா ரூட் ப்ரெஷர் பார்த்துருப்போம் அண்ட் பார்ட் 5ல நம்ம பார்க்க போகிறோம் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் மினரல் ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆல்சோ நம்ம டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் அட் லாஸ்ட் அசன்ட் ஆஃப் சாப் அப்படிங்கிற டாபிக். ஸோ இந்த அசன்ட் ஆஃப் சாப் அப்படிங்கிற மூலமா அந்த சாப்டே நம்மளுக்கு என்ன அப்படின்னா டோட்டலாக இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் மினரல். இது வரைக்கும் வாட்டர் அப்படிங்கிறது எப்படி ரூட்லேருந்து எடுக்கப்பட்டு ரூட்லேருந்து அது எப்படிலாம் ட்ராவல் ஆகி அந்த ட்ராவல் ஆனது வந்து எப்படி சைலம்க்கு வந்துச்சு, சைலம்லேருந்து எப்படி லீவ்ஸ்க்கு போகுச்சு, லீவ்ஸ்லேருந்து என்ன ஆணுச்சு, எவாப்ரேட் ஆணுச்சு அண்ட் என்னெல்லாம் வாட்டர் யூஸ் பண்ணுச்சு, எப்படிலாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்லேருந்து அந்த வாட்டருடைய மினரல்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா அடிச்சுக்கிட்டு போகுது. அந்த ப்ரெஷர் தான் ரூட் ப்ரெஷர் அப்படிங்கிறத வர சொல்லிடணும். இப்போ அந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது எப்படி டிரான்ஸ்லோகேட் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாஸ்குலர் டிஷ்யூ வழியாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மினரல்ஸ் ஆர் ரீமொபைலைஸ்ட் ஃப்ரம் ஓல்டர் டையிங் லீவ்ஸ் டு எங்கர் லீவ்ஸ். அதாவது அந்த வயசானவங்க எல்லாருமே அவங்களோட சொத்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருங்கால சந்ததியர்களுக்கு எழுதி வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுடைய மினரல்ஸ் எல்லாமே யாரோடது, இறந்து போக போன வயசான இலைகள், அதாவது இப்போ காஞ்சி போயிட்டு இறக்குற மாதிரி வரும் தெரியுமா, அந்த இலைகள் எல்லாமே என்ன ஆகும், காஞ்சிடுச்சுன்னா அந்த மரத்துலேருந்து உதிர்ந்து போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மினரல்ஸ் எல்லாத்தையுமே மறுசுழற்சிப்படியாக யங்கர் லீவ்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபினோமெனன் எதில் பார்க்கலாம் அப்படின்னா டெசிடியஸ் பிளான்ஸ், அதாவது இலையுதிர் தாவரங்களில் நம்மளால் பார்க்க முடியும். எலமெண்ட்ஸ் லைக் ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் ஒரு ஈஸிலி மொபைலைஸ், இவங்க எல்லாமே ஈஸியாக மாற்றம் அடைஞ்சிருவாங்க. பட் எலமெண்ட்ஸான கால்சியம் அவங்க எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு ரீமொபைலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காசு பணம் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு எழுதி வைக்க முடியும். ஆனால் நம்மளோட உயிர், நம்மளோட உறுப்புகள் அந்த மாதிரி எழுதி வைக்க முடியாது. ஸோ அந்த கதையாக தான் இங்கே எலமெண்ட்ஸான, அதாவது நம்ம உடம்புல எப்படி நியூட்ரிஷன்ஸில் விட்டமின்ஸ், கால்சியம்ஸ், பாஸ்பரஸ் அந்த மாதிரியோ அந்த செடிகளில் அதோடைய மினரல்ஸாக இருக்கிறது பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம் இதெல்லாமே நம்மளுக்கு சாயிலேருந்து மினரல்ஸ் என்ன பண்ணுது எடுக்குது. இதெல்லாமே ஈஸியாக போயிடும். பட் கால்சியம் ஆனது என்ன ஆகுது அப்படின்னா அது யூஸ் பண்ணி முடிச்சிடும், தீர்த்து கட்டிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் சைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் இடையில என்ன பண்ணுது அப்படின்னா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃப்ளோயம் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வரைக்கும் நம்ம சைலம் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா வாட்டர் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, டிரான்ஸ்லோகேட் ஆகுது, டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வர பார்த்துருந்தோம். இப்போ ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கப்போ the food synthesized by the leaves or transported by the phloem either to the area of record, எங்கெல்லாம் தேவையோ அல்லது ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோயம் ஃபுட்டை லீவ்ஸ் மூலிமா சிந்தசைஸ் பண்ண ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா ஃபுட்டு கிரியேட் ஆகும் லீவ்ஸில். அதை என்ன பண்ணுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஃப்ளோயம் டிஷ்யூ இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சீவ் டியூப்ஸ், சீவ் டியூப்ஸால் இருக்கும், சீவ் பிளேட்ஸாலும் இருக்கும். ஸோ சீவ் டியூப்ஸ், லீவ் டேப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு வீட்டு வாட்டர் பைப் எடுத்துக்கலாம். அந்த பைப் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் எண்டிங் மாதிரி அப்படி தொடர்ச்சியாக ஒன்றுக்கு ஒன்று அப்படி தொடர்ச்சியாக இருக்கும்ல, அதுதான் சீவ் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவ் பிளேட்ஸ் அப்படிங்கிறது கோடு கோடாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை சொல்லுவாங்க. ஸோ சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் பாஸ் த்ரூ தி போர்ஸ் இன் தி சீவ் பிளேட்ஸ். சீவ் பிளேட்ஸ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கலாம். அந்த ஓட்டைகள் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து போகும். ஸோ ஃப்ளோயம் என்னத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, சுக்ரோஸ் அப்படிங்கிற ஃபுட்டை என்ன பண்ணுது அப்படின்னா சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்குது. த சோர்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் பிளான்ட். சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பிளான்ட்டோட பார்ட், அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை தயாரிக்கும். த லீஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் அ பார்ட் தட் நீட்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ் தி ஃபுட். அதுக்கு அந்த சாப்பாடு தேவை, அது ஃபுட்டை என்ன பண்ணும், அது பண்ணும். அதாவது சமையல்காரங்க ஃபுட்டை செய்கிறாங்கல்ல, அவங்க சோர்ஸ். அவங்களுக்கு தேவையான முதலாளிக்கு போய் கொடுக்குறாங்க தெரியுமா, அந்த தேவையான முதலாளி தான் யார் அப்படின்னா சிங்க் அப்படின்னு சொல்லலாம். பட் சோர்ஸ் அண்ட் சிங்க் மேபி ரிவர்ஸ் டிபெண்டிங் ஆன் தி சீசன். ஸோ சீசன் பேஸ் பண்ணி என்ன ஆகலாம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆகலாம், அது அல்லது அதோட பிளான்ட் பேஸ் பண்ணி சோர்ஸ் சிங்க் ஆனது, சிங்க்லேருந்து சோர்ஸுக்கு போகிறது, சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு போகிறதும் வேறுபடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் சிங்க் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேரியபிள், அது இப்படி தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. தி டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இன் ஃப்ளோயம் கேன் பி அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். அதாவது பை டைரக்ஷன், பைனால ரெண்டு டைரக்ஷன்னா ரெண்டு விதமான டைரக்ஷனில் இருக்கலாம். கீழேருந்து மேலே போகலாம், மேலேருந்தும் கீழே போகலாம் ஃப்ளோயமில். ஸோ இப்போ மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ் பற்றி பார்க்குறோம். சுகர்ஸ் அப்படிங்கிறது உடைய இதை பார்க்க போகிறோம். இந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னா சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு ப்ரெஷர் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும்.
ஹைப்போதசிஸ் குளுக்கோஸ் ப்ரிப்பேர்ட் அட் சோர்ஸ். குளுக்கோஸ்லேருந்து என்ன ஆகும், சோர்ஸில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா நடக்கும். அது என்னதாக கன்வெர்ட் ஆகுதுன்னா சுக்ரோஸாக மாறி சுக்ரோஸ் என்ன ஆகுது அப்படின்னா செல்ஸுக்கு போகுது. தென் இன்டு த லிவிங் ஃப்ளோயம் ஸ்லீவ் டியூப் செல்ஸ் வழியாக ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக என்ன ஆகுது அப்படின்னா மற்ற இடங்களுக்கு தேவையான சிங்க்குக்கு என்ன ஆகுது அப்படின்னா சோர்ஸ்லேருந்து போகுது. திஸ் ப்ராசஸ் ப்ரொடியூசஸ் ஹைப்பர்டோனிக் கண்டிஷன் இன் ஃப்ளோயம். ஃப்ளோயமில் ஹைப்பர்டோனிக் கண்டிஷனை உருவாக்குது. ஸோ ஹைப்பர்டோனிக் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். வாட்டர் இன் த அட்ஜசன்ட் சைலம் மூவ்ஸ் இன் டு தி ஃப்ளோயம். அதாவது அட்ஜசன்ட் சைலம்ஸில் இருக்கிற வாட்டர் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளோயம் வழியாக ஃப்ளோயம்க்கு போகுது ஆஸ்மோசிஸ் மூலிமா. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. த ஃப்ளோயம் சாப் மூவ்ஸ் டு தி ஏரியா ஆஃப் ஃப்ளோயர் ப்ரெஷர். ஸோ அதில் உள்ள ஃப்ளோயமோட சாப் எதுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலிமா சுக்ரோஸ் என்ன ஆகுது அப்படின்னா செல்ஸுக்கு மூவ் ஆகுது. வேர் இட் இஸ் யூட்டிலைஸ், அது அங்கே தேவைங்கிறதா இருக்கலாம் அல்லது அங்கே ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். sugars remove ஆனோன்னா the osmotic pressure decrease ஆகும் and water moves off the phloem. ஃப்ளோயம்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வெளியே போக ஆரம்பிக்கும். The upward movement of water and mineral from the root to different plant parts is called ascent of slab. ஸோ இப்போ ascent of slab அப்படிங்கிறதா பார்க்குறோம், அதோடைய இன்ட்ரடக்ஷன். ஸோ ascent of slab அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். எப்படி வந்து நம்ம தண்ணி வந்து போகுது அப்படிங்கிறது ரூட் ஹேர்ஸ்லேருந்து அப்படி போகுது, அந்த ரூட் ஹேர்ஸ்லேருந்து எங்கே போகுது, எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, டிரான்ஸ்லோகேட் ஆகுதுன்னு பார்த்தோமோ இதுதான் இங்கே சிம்பிளாக சாப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த செடி சாப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டுகள். ஸோ அந்த மாதிரி செடிகளில் எப்படி வாட்டர் வந்து அப்வர்ட் நோக்கி போகுது, அதே மாதிரி மினரல்ஸும் ரூட்லேருந்து பிளான்ட்டுடைய வெவ்வேறு பார்ட்ஸுக்கு போகுது. அப்வர்டு மூமெண்ட்டாக கீழேருந்து மேலே எப்படி போகுது அப்படிங்கிறது தான் அசன்ட் ஆஃப் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசன்னா அதை உச்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த சாப்போட உச்சிக்கு போகிறது தான் சொல்லலாம். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை பார்க்குறாங்க. அவங்க இந்த வேலைகளில் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உள்ளவர் ரூட் ப்ரெஷர். ஸோ ரூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு காய்கறி இருக்குது, அது தண்ணி நம்ம போட்டிருக்கோம் கட் பண்ணி. ஸோ இப்போ அந்த தண்ணியை நம்ம கீழே இன்னொன்று பாத்திரத்தை நம்ம ஊற்றும் போது தண்ணியோட எதுவும் அடிச்சுக்கிட்டு வரும், அந்த காய்கறி வெட்டி வச்சதும் டப்புன்னு விழும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷர் தான் இங்கே ரூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினரல்ஸும் வாட்டர்ஸும் சேர்ந்து சைலம் வழியாக போகும்போது ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் தான் என்ன அப்படின்னா ரூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் இங்கே வாட்டர் ஃப்ரம் த சாயில் என்டர்ஸ் தி ரூட் ஹேர்ஸ். வாட்டர் சாயிலேருந்து வாட்டர் என்ன ஆகுது, ரூட் ஹேர்ஸ்க்கு என்டர் ஆகுது ஆஸ்மோசிஸ்னால. ஆஸ்மோஸ்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் இது லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு செமி பெர்வியபிள் மெம்பரைன் வழியாக. ஸோ அதாவது இதை இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாமே. இன்ஜெக்ஷனில் ஒரு பின் இருக்கும், அந்த பின்னில் நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலை தான் நம்ம என்ன வச்சுக்கலாம், செமி பெர்வியபிள் மெம்பரைன் வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் முழுக்க வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரை என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த வாட்டரை உரியிறோம் தெரியுமா. ஸோ அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து இல்லாத இடத்துக்கு போகுது. ஸோ அதுதான் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி என்ன ஆகுது, ஆஸ்மோசிஸ் நடக்குது. ரூட் ப்ரெஷர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப் டு த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்முடைய பேஸ் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா பேஸில் இருந்து நம்மளுக்கு வாட்டர் ஸ்டெம்முடைய பேஸ் வரைக்கும் போகிறதுக்கு இந்த ரூட் ப்ரெஷர் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்காங்க. ரெண்டாவது கேபிலரி ஆக்ஷன். ஸோ கேபிலரி ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பைப்பு வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டியூப் போடுறோம். அந்த டியூப்பில் என்ன ஆகுது, தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கா. இந்த குறிப்பிட்ட டியூப்பில் தானே போகுது. அந்த டியூப்பில் போகும்போது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, கொஹேஷன், அட்கேஷன். அதை அடுத்து நம்ம இதிலேயே பார்ப்போம். இப்போ கேபிலரி ஆக்ஷன் அப்படிங்கப்போ ஒரு இங்க் பில்லர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இங்க் பில்லரில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உறிஞ்சு வாட்டர் எடுத்துக்கிறோம், அது ஒரு ப்ரெஷர் மாதிரி. ஸோ அதுதான் இங்கே கேபிலரி ஆக்ஷன் சொல்லுவாங்க, அங்கே உறிஞ்சு எடுக்கிறதுல. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இங்கே கேபிலரி ஆக்ஷன். வாட்டர் அல்லது எதி லிக்விட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டியூப்பில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா எடுக்கப்படுதுல. ஸோ அந்த இதுதான் கேபிலரி ஆக்ஷன். அந்த நடக்கிறது தான், அந்த ஆக்ஷன் தான் கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சேம் வே அதே மாதிரி ஸ்டெம் வாட்டர் ரைசஸ் அப் டு சர்டன் ஹைட். ஒரு குறிப்பிட்ட ஹைட் வர, உச்சி வர, அந்த செடியோட உச்சி வர என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டெம்மில் உள்ள வாட்டர் வந்து போகும். இது காரணம் என்ன அப்படின்னா கேபிலரி ஆக்ஷன் தான். ஸோ இப்போ அட்கேஷன், கொஹேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வீட்டில் நம்ம கேட்ரேஜ் பென் யூஸ் பண்ணுறோம் அல்லது இங்க் பென் யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணும்போது நம்ம இங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஊற்றுவோம். ஸோ இன்ஜெக்ஷன் மூலியமாவோ அல்லது ஏதோ வச்சு அதை ரீஃபில் பண்ணுறோம். ரீஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊற்றும் போது அது ஃபில் ஆகிடும். ஸோ அது கொஹேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்க் வந்து அப்படி கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். ரெண்டாவது என்ன அப்படின்னா அட்கேஷன். ஸோ அட்கேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபுல் இங்க் ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அது காலியாகும் போது அந்த டியூப் வந்து அப்படியே வெள்ளையாக இருக்கும். மிச்ச நேரங்களில் என்ன
அப்படி கிறிஸ்டல் கிளியராக ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். சில நேரங்கள் என்ன இருக்குன்னா அதில் ஃபுல்லாக இங்காக இருக்கும். ஃபுல் இங்க் இருக்கும்போது அது ப்ளூ கலரில் அந்த வெள்ளை கலர் டியூபே தெரியும். இப்போ ஒட்டி இருக்கு தெரியுமா இங்க், அதோட சர்ஃபேஸ்லேயும் ஒட்டி இருக்குது, அதே நேரம் அதில் போகுது. ஸோ இதுக்கு இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அட்ஹெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடைசி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துகிற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இங்கை அப்படியே ஃப்ளோ பண்ண வச்சுக்கிட்டு அந்த பாட்டில்லையும் சுற்றி அந்த கேட்ரேஜ் டியூப்லேயும் சுற்றி இருக்கும். அந்த இங்கு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டு கடைசி இதவங்களும் போயிடுவாங்க. ஸோ இங்கே அட்கேஷன் கோகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டினியூஸ் காலம், கண்டினியூஸான ஃப்ளோக்கு காரணமானவங்க. இந்த ஃபோர்ஸ் எதனால் இந்த சைலமில் இந்த கண்டினியூஸ் காலம் அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா கொகேஷன் அட்கேஷன் தான் அந்த அமாங்ஸில் இருக்கிற அந்த ஃபோர்ஸஸ்னால தான். ஸோ இப்போ கொகேஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது அட்ராக்ட் ஆகியிருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ வாட்டரை நம்மளால் பிரிக்க முடியுமா ஒன்று இல்லை. ஸோ அப்படிங்கப்போ இங்கையும் நம்மளால் பிரிக்க முடியாது. அப்போ இங்கு அப்படிங்கிறது அப்படி கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனோட வாட்டரோட மாலிகூல்ஸில் இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான் கொஹெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்ராக்ட் ஆகி அப்படி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அட்கேஷன் அப்படிங்கிறது த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகூல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ், வெவ்வேறு சப்ஸ்டன்ஸில் உள்ள அட்ராக்ஷன். இப்போ அந்த டியூப்லேயும் நம்மளுக்கு இங்க் ஓட்டி இருக்கும், இங்க் உள்ளேயும் ஓடிட்டு இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ இதுதான் என்னென்னா அட்கேஷன். ஸோ வாட்டர் மாலிகூல் ஸ்டிக் டு தி சைலமோடு ஒட்டி இருப்பாங்க, ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்கேஷன் காரணத்தினால. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிறதும் அதே தான். எனக்கு வேணும் அப்படின்ட்டு மேலேருந்து ஒரு ஆர்டர் வரும், எனக்கு தண்ணி வேணும் உடனே உறிஞ்சு தாங்க. அதே மாதிரி தான் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிறது இழுக்கிறது. தண்ணியை வந்து ஸ்டொமேட்டா வழியாக அப்படி வாட்டர் வேப்பர் போய்கிட்டே இருக்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சக்ஷன் அப்படின்னாலே உறிஞ்சி எடுக்கிறல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே ஒரு சக்ஷன் கிரியேட் ஆகும், அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் புல். ஸோ சக்ஸ் வாட்டர் காலம் ஃப்ரம் தி சைலம் டியூப்ஸ்லேருந்து வாட்டர் என்ன பண்ணுவோம் சக் பண்ணி அது ஒரு ரொம்ப உயரமான செடிகள் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா போகும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சர்க்குலேஷன் சிஸ்டம் நம்மளுடைய அனிமல்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.